நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. யோசேப்பு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த நேரத்துல பார்வோன் ராஜாவுக்கு சில சொப்பனங்கள் வருகிறது. அதை விளக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடும்போது ஒருவரும் கிடைக்கவில்லை என்று சொல்லி கடைசியாக யோசேப்பு அழைக்கப்படுகிறார். யோசேப்பு அழைக்கப்பட்டு பார்வோனிடத்துல கொண்டு நிறுத்தப்படும் போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 41 அதிகாரம் 16 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். இன்றைக்கு பல குழப்பங்களோடு கர்த்தர் என்னோடு கூட பேச மாட்டாரா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில யாராவது ஒருவர் தேற்றரவான ஆதரவான வார்த்தைகளை பேச மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். எந்த மனிதனும் அல்ல. யோசேப்பு சொல்லுகிறான், நான் அல்ல. அவன் பல சொப்பனங்களை விளக்கி இருந்தாலும் இந்த இடத்திலே தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நான் அல்ல, கர்த்தரே பார்வோனுக்கு ஒரு நல்ல மங்களகரமான வார்த்தைகளை அருளி செய்வார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூறுங்கள், அவருடைய வாக்கு தத்தத்தை தியானியுங்கள், அவருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். நிச்சயமாக எந்த மனிதனாலும் அல்ல, கர்த்தரே மங்களமான ஒரு வார்த்தையை, மங்களமான சில காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள், நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். அந்த வார்த்தைக்காக எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.